வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக இன்று மகாராஷ்டிரா செல்கிறார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அனைத்து மாநிலங்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் தனியார் எரிசக்தி ஆலையில் பாய்லர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 13 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்தியா அர்ஜென்டினா இடையேயான 2வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக இன்று மகாராஷ்டிரா செல்கிறார். நாக்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையின் 2வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். இன்று மாலை நாக்பூரில் நடைபெறும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் பயிற்சி நிறைவு விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். நாளை வார்தாவில் உள்ள மகாத்மா காந்தி சர்வதேச ஹிந்தி விஸ்வ வித்யாலயா பட்டமளிப்பு விழாவில் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார். நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வில் அரசு கொண்டுவரவுள்ள மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அனைத்து மாநிலங்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதாகவும் நடுநிலையாகவும் இருக்கும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சட்ட மசோதா குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எந்தவொரு கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார். நாடாளுமன்ற சிறப்பு அமர்வு நாளை தொடங்கி வரும் சனிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 152 தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித் ஷா இன்று பல்வேறு பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார். டார்ஜிலிங் நகரில் நண்பகலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் பிற்பகலில் அலிப்பூர் துவாரில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். பின்னர் கூச்பிகாரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் திரு அமித் ஷா பங்கேற்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி நேற்று ராய்கஞ்ச் என்ற இடத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். மாநிலத்தில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்து விட்டதாகவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க தவறிவிட்டதாகவும் அவர் குறை கூறினார். மேற்கு வங்கத்தில் பிஜேபியின் வளர்ச்சிக்கு முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியே காரணம் என்றும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி நேற்று மேதினிபூர், ஹவுரா, புர்பா ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றினார். இம்மாநிலத்தில் 2ஆம் கட்டமாக 142 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஏற்கனவே சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவடைந்த கேரளம், அஸ்ஸாம், புதுச்சேரியில் பதிவான வாக்குகளுடன் தமிழகம், மேற்குவங்க மாநிலங்களின் வாக்குகளும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். பீகார் மாநில முதலமைச்சராக பிஜேபியைச் சேர்ந்த திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று பதவியேற்கிறார். அம்மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த ஐக்கிய ஜனதாதள தலைவர் திரு நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவர் நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆளுநர் திரு சையத் அட்டா ஹஸ்னைனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இன்று காலை 11 மணிக்கு திரு சாம்ராஜ் சௌத்ரி பீகார் முதலமைச்சராக பதவியேற்கிறார். சத்தீஸ்கட் மாநிலம் சக்தி மாவட்டத்தில் தனியார் எரிசக்தி ஆலையில் நேற்று பாய்லர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 13 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 21 பேர் காயமடைந்தனர். நீராவி எடுத்துச் செல்லும் குழாயுடன் இணைந்த பாய்லர் வெடித்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தை தொடர்ந்து மீட்புக் குழுவினர் உடனடியாக மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் விபத்து குறித்து பிலாஸ்பூர் மண்டல ஆணையர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சுட்டு விரலில பொட்டு வைக்கிற புள்ளியிலே படும் மாற்றம், நீ தொட்டு அடுத்துற ஒத்த பட்டனில தேச முன்னேற்றம். இந்திய குடிமக்கள் உரிமை இதுவே, எல்லோரின் அடிப்படை கடமை இதுவே. ஓட்டு போடுவோம், ஓட்டு போடுவோம், ஓட்டு போடுவோம், ஓட்டு போடுவோம், நிச்சயம் ஓட்டு போடுவோம்.
விரலில பொட்டு வைக்கிற புள்ளியில் ஏற்படும் மாற்றம் நீ தொட்டு அழுத்துற ஒத்த பட்டனில தேச முன்னேற்றம் 10 நிமிட வாக்களிக்கும் அவசிய வேலை இது 5 வருட ஆட்சியை தான் தீர்மானிக்கும் நாளை 100 அடி தூரத்திலே வாக்குச்சாவடி வந்துவிடும் நமது உரிமையோ ஒரு ஓட்டு தந்துவிடும் ஏற்றம் பெற எப்படியும் நிச்சயம் வாக்களிப்போம் நிச்சயம் வாக்களிப்போம். இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகள். கடலூர் மாவட்டம் ஓர் வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டமாகும். கடலூர் மாவட்டத்தின் முக்கிய தொழில்கள் விவசாயம், மீன்பிடி தொழில், நெசவு தொழில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. கடலூர் மாவட்டத்தின் முக்கிய தொழிற்பேட்டை கடலூர் தொழிற்பேட்டையாகும். மேலும் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. மாவட்டத்தில் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத்தும், காங்கிரஸ் சார்பில் ஏ.எஸ். சந்திரசேகரனும் போட்டியிடுகின்றனர். பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் மோகனும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அப்துல் ரஹீமும் போட்டியிடுகின்றனர். நெய்வேலி தொகுதியில் திமுக சார்பில் சபா ராஜேந்திரனும், அதிமுக சார்பில் சொரத்தூர் ராஜேந்திரனும் போட்டியிடுகின்றனர். விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் தமிழரசி ஆதிமூலமும், தேமுதிகவில் பிரேமலதா விஜயகாந்தும் போட்டியிடுகின்றனர். திட்டக்குடி தனி தொகுதியில் அமைச்சர் சி.வி. கணேசனும், அதிமுக சார்பில் முருகனும் போட்டியிடுகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் தற்போது சூறாவளி பிரச்சாரத்தில் அனைத்து வேட்பாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் முக்கிய பொதுத்துறை நிறுவனமான என்எல்சி இந்தியா நிறுவனம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் உள்ளது. என்எல்சி இந்தியா நிறுவனம் தென்னிந்தியாவின் மின் உற்பத்தி பூர்த்தி செய்யும் முக்கியமான ஒரு பொதுத்துறை நிறுவனமாக விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். மற்றும் பலாப்பழம் மற்றும் முந்திரி உற்பத்திக்கு பெயர் பெற்ற பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் முக்கிய பங்காற்றி வருகிறது. விருதாச்சலத்தை பொறுத்தவரை சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் விருதாச்சலம் பீங்கான் தொழிற்சாலை ஒரு பெயர் பெற்ற பகுதியாக விளங்கி வருகிறது. திட்டக்குடி சிறுதானியங்கள் மற்றும் விவசாயத்திற்கு பெயர் பெற்ற ஒரு மாவட்டமாகவும் உள்ளது. கடலூர் மீன்பிடி மற்றும் விவசாயம் சார்ந்த ஒரு பகுதியாக உள்ளது. கடலூர் மாவட்டம் சுற்றுலாவிற்கு பெயர் பெற்ற ஒரு மாவட்டம், ஆன்மீகத்துக்கும் பெயர் பெற்ற மாவட்டமாக விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். கடலூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 9 சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சைகள் களத்தில் உள்ளனர். கடலூர் மாவட்டத்திலிருந்து பா. இளஞ்செழியன். இந்த ஆண்டு அமர்நாத் புனித யாத்திரை செல்லும் யாத்ரீகர்கள் இன்று முதல் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அமர்நாத் குகை கோவில் வாரியம் தெரிவித்துள்ளது. இணையதளம் மூலமாகவும் நாடு முழுவதும் உள்ள குறிப்பிட்ட 554 வங்கி கிளைகள் மூலமாகவும் அமர்நாத் யாத்திரைக்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி தொடங்கும் அமர்நாத் யாத்திரை ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி நிறைவடையுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்கும் முயற்சியாக ஈரானுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஓரிரு நாளில் தொடங்கும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தை 2 நாட்களில் தொடங்கும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதனிடையே இஸ்ரேல், லெபனான் தூதரக அதிகாரிகள் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஏற்பாடு செய்திருந்தார். இந்தியா அர்ஜென்டினா இடையேயான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. பியூனஸ் ஐரஸில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா அர்ஜென்டினாவை வீழ்த்தியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 32 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தி 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக இன்று மகாராஷ்டிரா செல்கிறார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அனைத்து மாநிலங்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் தனியார் எரிசக்தி ஆலையில் பாய்லர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 13 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்தியா அர்ஜென்டினா இடையேயான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.